அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களை பாதுகாக்க களத்தில் இறங்கவுள்ள அரசியல் கட்சி. ரணிலின் பாதையில் செல்ல முயற்சிக்கும் அனுர. ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அதிருப்தியில். அதிகரிக்கும் தேர்தல் சட்ட மீறல்கள். தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நாமல் ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றி பெறுவார். வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்பவர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு. தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் தமது கட்சி நேரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கடத்தொழிலாளருக்கு செல்லும் கடத்தொழிலாளர்கள் கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள், மீன்பிடி வலைகள், மீன்பிடிக்கப்பட்ட மீன்கள் மற்றும் அத்தியாவசிய தொழில் கருவிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்படும் தொடர்கின்றது. இது தமிழக கடத்தொழிலாளர்களின் கடலில் இறங்கும் உரிமையை மறுக்கும் அட்டூழியமாக தீவிரமாகி வருகின்றது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதலை ஒன்றிய அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் என கடத்தொழில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி வருகின்றன. தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் கடத்தொழில் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று கோரி ஒன்றிய அரசுக்கும் பிரதமர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோருக்கும் கடிதம் வழியாக வேண்டுகோள் விடுத்து வருகின்றன. ஆனால் இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதலை வாய்மூடி மௌனியாக இருந்து வேடிக்கை பார்த்து வருவது நாட்டின் இறையாண்மை கொள்கைக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். எனவே இனியும் தமிழ்நாட்டு மக்கள் அமைதி காக்க முடியாது என்கின்ற கொந்தளிப்பான நிலை உருவாகி வருகின்றது. இதனையடுத்து ஜனநாயக சக்திகளையும் ஒத்த கருத்துடைய அமைப்புகளையும் அணிதிரட்டி கட்சி நேரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு மாநில செயலாளர் முத்தரசன் எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையில் செல்வதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். ரணிலின் பாதையில் செல்வதற்கு அனுரகுமார திசாநாயக்க விரல்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி திருடர்களை பிடிப்போம் என்ற பிரதான கோஷத்துடன் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அவர்களது கொள்கைகள் என்ன என்பது குறித்து மக்கள் தீவிரமாக யோசனை செய்ய வேண்டும் என வசந்த முதலிகே குறிப்பிட்டுள்ளார். மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது வசந்த முதலிகே இந்த விடயத்தை கூறியுள்ளார். காலி முகத்திடல் அறக்கலைய போராட்டத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவரான வசந்த முதலிகே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் அழைப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருப்பதாக அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துருகேரளா தெரிவித்துள்ளார். தமக்கு பல்வேறு வழிகளில் அநீதிகள் இழைக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் இவ்வாறு நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிட்டதாக தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் தங்களது கருத்துக்களுக்கு எந்த வகையிலும் செவிமடிப்பதில்லை. இதனால் தாம் கடும் அதிருப்தியடைந்ததாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை பெண் என்ற ரீதியில் ஏற்றுக்கொள்ள தயார் என தலதா அத்துருகேரளா தெரிவித்துள்ளார். ஏற்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் நாட்டின் பிரச்சினைகளுக்கு ஒரே தீர்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டுமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 2863 அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை 31 முதல் நேற்று முன்தினம் வரை இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக 2775 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1041 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1822 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் அதிகரித்து வரும் தேர்தல் முறைப்பாடுகளில் 12113 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டு 750 முறைப்பாடுகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தெரிவித்துள்ளது. நாமல் ராஜபக்சவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளதாக கட்சி குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் போலீசாருக்கும் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெலிமடை திரையரங்கில் அண்மையில் நடைபெற்ற நாமல் ராஜபக்சவின் பிரச்சார கூட்டத்திற்கு விளையாட்டு துப்பாக்கியுடன் சென்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூட்டம் நடைபெறும் போது மண்டபத்திற்குள் பிரவேசிக்க முயற்சித்த பாடசாலை மாணவன் மற்றும் பல்கலைக்கழக மாணவனிடம் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த விளையாட்டு துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வெலிமட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என மூத்த பத்திரிகையாளர் விக்டன் ஐவன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் களம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இது தொடர்பான தனது நிலைப்பாட்டை அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது இதுவரை பிரதான 2 கட்சிகளின் வேட்பாளர்கள் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டனர். ஆனால் இம்முறை 3 போட்டிக்களத்தில் உள்ளனர். எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கும் 2 வாக்குகள் 2ஆக பிரியும் நிலைமையுள்ளது. அது ரணிலுக்கு சாதகமாக அமையும் என விக்டன் ஐவன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலுக்கு அரசியல்வாதிகள் உட்பட பலர் தமது ஆதரவை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தபால் மூல வாக்குகளில் அனுகூலம் உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிப்பதற்காக வீடு வீடாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ரத்நாயக்க தற்போதைய சட்டத்தின் கீழ் வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதில் 5 பேருக்கு மேற்பட்டவர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தின் போது அரசியல் அணிவகுப்புகளை நடத்துவது பொதுவாக சட்ட வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வாகனங்களுக்கு மாத்திரம் விளம்பர சுவரொட்டிகளை காட்சிப்படுத்த அதிகாரம் உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.